அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்த்த சில காரியங்களை எந்த அளவுக்கு ஜெயமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சனி வக்ர நிவர்த்தியிலிருந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி அப்படிங்கிற போது ரிஷபம் அதாவது தனராசின்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா மகாலட்சுமி அம்சம் கொண்ட அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரிஷபம் அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ராசின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் சமீப காலங்களாக பார்க்கும்போது அதாவது நல்லா போயிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமாக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுங்க. இந்த நிலையில் இருந்து சிலர் பார்க்கும்போது மீண்டு வர்றதுக்கு முடியல, என்னால் தாங்கிக்க முடியல, ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேன், எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை ஒரு தேன்கூடு மாதிரி கட்டி காப்பாற்றி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பமாக இருக்கணும்ன்ட்டு முயற்சிகள் எடுத்து ஒரு அளவுக்கு கொண்டுட்டு வந்தோமோ, ஆனால் அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி தேவையில்லாத மற்றவங்களுடைய சில ஒரு போட்டிகள்னாலையும் சில பிரச்சனைகள்னாலையும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்த மன அமைதி கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி தடை ஆனதுக்கு காரணம் பார்த்தோம்னா அது மற்றவங்களாக தான் இருப்பாங்க. நிச்சயமாக உங்களை மாதிரி உழைப்பாளிகள் யாரும் இல்லை, உங்களை மாதிரி முயற்சி எடுக்கக்கூடியவங்க யாரும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நேர்மையான வழியில் சாதிக்கணும் துடிக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சில இன்னல்கள் இருந்து மீண்டு வர்றதுக்கு போராடிடுறீங்க பாருங்களா, அந்த போராட்டத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி. சனி பகவான்னா ஆயுளுக்கு காரகன், கர்மத்தின் காரகன். அப்படின்னா இந்த பிறவி நம்ம பிறந்தது எந்த மாதிரி பலன்களை நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த சனி பகவானை வச்சு தான் நம்மளுடைய ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்படிங்கிற போது சனி பகவான் இயல்பாவே 3, 6, 11ஆம் இடத்தில் இருந்தால் ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தால் தான் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். ஆனால் அதே சனி ஜூலை மாதம் கடந்த இந்த 2025 13ஆம் தேதி வக்ர நிலைக்கு திரும்பிட்டார். அப்போ அந்த வக்ரநிலை திரும்பும்போது என்னாகும்? தன்மை மாறுபடும். வக்ரநிலை மாற்றம் தானே. அப்போது அந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்துட்டோம்னா இந்த 138 நாள் அப்படின்னா இந்த நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது இந்த சமீப காலத்தில் உங்களுக்கு சில வாய்ப்புகள் அற்புதமாக வர மாதிரி இருக்கும். திடீர் பார்த்தோம்னா பிரேக் தடையாகி போச்சு. நான் ஒரு கணக்கு போட்டேன், கடைசியில் பார்த்தா நடந்தது ஒன்றா இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து இந்த வேலையை இன்றைக்கி முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பார்த்தோம்னா தாமதமாகிட்டே போயிட்டுருக்கும், தள்ளி போயிட்டே போயிட்டுருக்கும். இப்படி காலதாமதங்கள் அதிகமான ஒரு டைம் எடுத்துகிட்டே போகும்போது நமக்கு என்னென்னா வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் செய்து முடிக்க முடியல. அதுக்கு காரணம் நம்மளோட வேலை செய்கிறவங்க ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய அதாவது செய்யக்கூடிய வேலையை மற்றவங்களால் ஒரு தடபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இன்னொருத்தர் நம்ம எதிர்பார்க்குறோம், அவங்க வரல, இல்லையா நம்மளை குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க, நம்ம சரியாத்தான் பண்ணுறோம், ஆனால் அடுத்தவங்க செய்த தவறு நம்ம மேலே சொல்லி நமக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த வேலையை மீண்டும் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இல்லையா அந்த செய்த வேலையை பிடிக்கலைங்கிற போது அந்த இடத்துல நமக்கு வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி பல கஷ்டங்களையும் தடைகளும் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு பார்க்கும்போது கடந்த காலத்தில் குடும்ப சூழலில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சனி 11ஆம் இடம் இருந்து வக்ரத்தில் இருக்கும்போது அது ஆப்போசிட் பலன் சொல்லிட்டோம். அது மட்டும் கிடையாது, அந்த சனி உங்களுடைய ஜென்ம ராசி 3ஆம் பார்வையாக பார்த்தது. அப்போது உடல் ரீதியில் பாதிப்புகள், மன ரீதியில் பாதிப்புகள்,
ஒன்று உடலை பாதிச்சிருக்கும், இல்லையா மனசை பாதிச்சிருக்கும். மனசை எந்த மாதிரி பாதிச்சிருக்கும்? அதாவது தான் யார் அதிகமான ஒரு அன்பு வச்சுருக்கிறோமோ, எந்த ஒரு வேலை மேலே நம்ம ரொம்ப அக்கறை வச்சுருக்கிறோமோ, எதனுடைய ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்மளுடைய ஆசைகள் என்னவோ அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை செய்து முடிக்க முடியாமல் அல்லது யார் மேலே பிரியம் வச்சோமோ பாசம் வச்சோமோ அவங்களால ஏமாற்றப்படக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் உருவாகிருக்கும். அந்த வேறுபாடு ஒரு பிரிவுகளை நோக்கி பிரச்சனைகளை சந்திக்கிறது. காரணமே இல்லாமல் கசப்பாயிருச்சு. உயிருக்கு உயிராக இருந்தவங்க பகையாயிருச்சு. காரணம் தான் இல்லை, நீங்கள் இல்லை, புரியுங்களா? மூணாவது மனிதன். ஆனால் அது மற்றவங்க நமக்கு வேண்டியவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. காரணமே இல்லாமல் நம்மளை வெறுப்புகளை சுமத்து இன்றைக்கி வேதனைப்படுற அளவுக்கு வச்சு அதனாலேயே மனம் நொந்து இன்றைக்கி எதையுமே எல்லாம் இருந்து நம்ம அதை செய்கிறதுக்கு முடியல. அப்படின்னா சரியான வேலையில் கவனம் செலுத்த முடியல. சில அதாவது ஒரு தேவையாக முடிக்க வேண்டிய காலகட்டத்தில் அந்த வேலையை செய்து முடிக்க முடியல. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதே ஒரு மன உளைச்சல் ஆகிப்போச்சு. தன்னுடைய ஒரு அடுத்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கு மனம் நொந்து போன மாதிரி, ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பிரேக் வந்து நின்னா ஸ்டாப் ஆனால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதனால் பண நெருக்கடிகளும் சந்திக்கிறது ஒரு பக்கம், மன கஷ்டங்களை சந்திக்கிறது ஒரு பக்கம், எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு கெட்ட பேரை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்மளை வந்து எல்லாம் வாங்கன்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி என்னவோன்ட்டு ஏனாதோனான்னு நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நம்மளுடைய அரவணைப்பிலேயே ஒருத்தர் இருந்திருப்பாங்க ஆச்சுங்களா, அவங்க நம்மளால தான் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, பலன் அடைஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களே நமக்கு எதிரியாக வந்து நிற்கிறது. எப்படி நமக்கு நம்மளுடைய குடும்பத்தில் அதாவது அப்படின்னு பெற்றவர்கள் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சுங்களா. கெட்டவங்க இல்லை, பெற்றவங்க நல்லவங்க தான், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு இடத்துல உட்காந்து ஆறுதல் படுத்த முடியல. அவங்கள பார்த்து நமக்கு வேதனை, நம்மளை பார்த்து அவங்களுக்கு வேதனை. இன்றைக்கி எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது. நம்ம பெரிய ஏன்னா ரிஷபராசிக்காரர் எப்போவுமே பெரிய அளவு தான் ஆசைப்படுவீங்க, சின்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட மாட்டேங்க. நீங்கள் ஒரு பொருளே வாங்கினாலும் கூட நல்லா பிடிச்ச பொருளை தான் வாங்குவீங்க ஆச்சுங்களா. இந்த மாதிரி எல்லாம் கை கெட்டுது, ஆனால் வாய் கெட்ட மாட்டேங்குது. வாய்ப்புகள் வருது, ஆனால் பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் திட்டம் போடுறத நாம் செயல்படுத்துறது மற்றவங்க. அதாவது நல்ல மனசாக இருந்து 4 பேர் வேணும்னு நம்ம வந்து அரவணைச்சு வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்ம தனிமரமாக தத்தளிச்சிட்ருக்குறோம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரர் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த வேதனையை அதாவது அது ஒரு அந்த வேதனையெல்லாம் எடுத்து அந்த வீசக்கூடிய நேரம்தான் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதில் என்னங்க ஹைலைட்டு அற்புதங்க, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் சனியை பார்க்குது. ஏன்னா சனி இருக்கக்கூடிய வீடு குருவோடைய வீடு. அப்போது இந்த சனி குரு 9ஆம் பார்வையாக சனி பகவானை 9ஆம் பார்வையாக சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது, அதாவது சனி நன்மையாக வேலை செய்வார், லாபத்தை பெருக்கெடுத்து உங்களுடைய மனசில் என்ன ஆசைகளோ அதை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. நீங்கள் நினச்ச இலக்கை நீங்கள் அடைஞ்சு அதில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது சந்திப்பீங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான சூழல் நிச்சயமாக உங்களுக்கு அமையப்போகுது. அதனால் கஷ்டத்தை மறந்து இனி வரக்கூடிய காலம் நமக்கு சாதகமாக இருக்குதுங்கிற ஒரு நல்ல முடிவோட சிறப்பாக முயற்சி எடுங்க. அற்புதமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். சரிங்களா. இது வந்து சொன்ன பலன் கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கார். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த அதாவது சாரம் வாங்கியிருக்குது இப்போ நடக்கக்கூடிய புத்தியில் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த சனி பகவானுடைய தன்மை என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனை பாவகத்தில் அமைந்திருக்குது, எத்தனாம் இடத்தில் இருக்குது, நட்பா பகையப்பட்ட இடமா அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்படிங்கிறதுனால அதாவது முழுமையான பலன்கள் அதன் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்திருந்தால்
நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூலியம் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூட, ஃபோன் மூலியமாக கூட உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. ரிஷபராசி அன்பருடைய வாழ்க்கை அற்புதமான வளர்ச்சி அடையக்கூடிய காலம் என்ற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.